ஹாய் சார், வணக்கம். என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? சின்ன முதலாளி வந்திருக்காரு. சின்ன முதலாளியா? சின்ன முதலாளி வந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன இருக்கு, அவரு ஸ்கூல்ல விட்ட உடனே ஃப்ரீ ஆயிடுறாரு. அதுல வந்து பாருங்க, உட்கார விடாம கேம் விளையாடிட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன சைனின்னு என்னென்ன பண்றாங்க இவரு. அதை விடுங்க, அவங்கள வந்து நம்ம எதுவும் பேச முடியல. பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப நமக்கு தெரியாது முதலாளி, பெரிய முதலாளி அப்படி இல்ல. அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரிய விஷயம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. திட்டுன்றாங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய ஐட்டம் அந்த கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சின்ன சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க எப்ப பிசினஸ் பண்ண போறீங்க? கூட சீக்கிரம் பண்ணுவோம். ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறமாவா? சரி, நல்லதா போச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து செம்ம காமெடி வந்து இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ பிரசன்ட் நம்ம என்ன சொல்ற பிக் சைஸ்ல கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. XXL to 4XL, சாரி 5XL வரையும் 3 பீஸ்ல கொண்டு வந்திருக்கும் வேட்டிகன்ல. சோ அதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாம நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கும் மல்சந்தேரி நிறைய ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. மல்சந்தேரில நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்ட்டி வேர் கலெக்ஷனுங்களா? சூப்பர் சார். நெக்ஸ்ட் திவாலிக்கு இதெல்லாம் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சோ திவாலி தசராக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து சீசன்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுது. பொங்கல் கிடையாது சார், தசரா தீபாவளி. ஆமா, பொங்கல் போன வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்தோம். இந்த வாட்டி தசராக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த ஷாப் ஓபன் ஆகுதுன்ட்டு. அன்னைக்கு வந்து யாராவது வெயிட் பண்ணி இருந்தாச்சுன்னா 100% அதுல எடுத்துருங்க. ஓகேவா? தசராக்காக வெயிட் பண்றவங்களுக்கு ஜாக் போட்டான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தறலாம். மல்சந்தேரி வந்து இந்த 3 பீஸ் செட் வந்திருக்கு. சரி சார், புது கலெக்ஷன்ஸ் சார் மல்சந்தேரி. ஆமா, இங்க பாருங்க ஒரு வாட்டி காட்டுங்க. மல்சந்தேரில அனார்கலி, மல்சந்தேரி அனார்கலி. ஓகே, அப்புறம் வந்து மல் காட்டன் கலர்ஸ் அப்படியே போடுங்க பார்க்கலாம். இதுல மல்சந்தேரில கலர்ஸ் சூப்பர். இதெல்லாம் வந்து ஆரி வர்க் பேஸ்ல வரும் உங்களுக்கு. அனார்கலில அனார்கலி வித் லைனிங். ஒரே ஒரு பீஸ் காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குமா? எந்த கலர் காட்டும்? பிங்க் கலர் காமிங்க. பிங்க் கலர். இந்த பிங்க் இல்ல மேம், ரெஸ்ட் ஆரஞ்சு காட்டுறேன். ஏனா வந்து பாத்தீங்களா, நான் சொல்ற கலர் காமிக்க மாட்டேன்றீங்க. மேடம், கஸ்டமர் சாய்ஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்ப நான் கஸ்டமர் கிடையாதுங்களா உங்களுக்கு? கஸ்டமர் கிடையாது, நீங்க வாவ், சூப்பர் சார். இந்த மாதிரி வரும். அமேசிங். அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மல்சந்தேரி இருங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. பியூட்டிஃபுல் வித் பிரீமியம் குவாலிட்டி மல்சந்தேரி. நிறைய பேர் மல்சந்தேரில கம்மி இருக்கு, ஜாஸ்தி இருக்குன்றாங்க. குவாலிட்டி கொஞ்சம் பார்த்து தான் நம்ம எது நல்ல ஒரு பேட்டர்ன் வருதோ அது ஈஸியா காப்பி பண்ணிடுறாங்க. சோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி டிஃபர் வரும். அனார்கலி இது சரிங்களா? ஓகே, அனார்கலி பாருங்க சோ இது எவ்வளவு வித் லைனிங்கா? வித் லைனிங் இங்க பாருங்க. சூப்பர் சார். ஓகே, வித் பேண்ட். சோ கம்ப்ளீட்டா பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் இல்லீங்களா? பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு துப்பட்டாவும். பாருங்க. வாவ். ஓகே, இதெல்லாம் மல்சந்தேரில குவாலிட்டி இருக்கு பிரசன்ட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து மல் காட்டன். என்ன பேர் கேட்டிருந்தீங்க? மல் காட்டன்ல என்னன்னா மிரர் வர்க் அப்படின்றாங்க. மிரர் வர்க். அப்புறம் மல்சந்தேரில மல் காட்டன் பாருங்க, இதெல்லாம் மிரர் வர்க். ஓகே, சரிங்களா? சோ இது ஒன்னு ஓபன் பண்ணி காட்றேன். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஃபேப்ரிக் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி மல் காட்டன் லாங் லெந்த் இருக்கு இல்லீங்களா? லெந்த் பாருங்க. வித் உங்களுக்கு கலம்கரி பேஸ்ட் பிரிண்டட்ல வந்து பேட்ச் வர்க் டைப்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய பேர் ஜோப் கிட்ட அந்த இதெல்லாம் டிசைன் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கொண்டு வர போறோம் நெக்ஸ்ட். இதெல்லாம் பாருங்க. ஓகே, இதெல்லாம் வந்து மல் காட்டன்ல இந்த மாதிரி. சூப்பர். ஓகே, சோ யாராவது பார்ட்டி வேர் டைப் இந்த மாதிரி மல் காட்டன் எடுக்கிற டீம் வந்தாச்சுன்னா 100% நம்ம குரூப்ல ஜாயின் ஆச்சுன்னா சோ நிறைய கலெக்ஷன்ஸ்ன்றது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்க? நல்லா கேம் விளையாடுறாங்களே உங்க சின்ன முதலாளி. அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு என்ன கவலை இல்ல, ஒன்னும் விளையாடணும் இது பண்ணல. இது பாருங்களேன், நான் சொன்னேன்ல என்ன சொல்லிருந்தேன்? 3XL to XXL to 4XL. XXL to கூட 5XL. 5XL 4XL சார்? 5XL மேடம். 3XL இருக்கா? எனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியாது, கொஞ்சம் வீக் தான். 3XL. ஐயோ, ஏனா சார் 2XL சார். இது 2XL சார் மேடம். இது 3XL மேடம். மிக்ஸ் பண்ணி போட்டு. இது 4XL மேடம். ஓகே, சோ இது 5XL. தெரியுதா? 5XL. சோ நிறைய பேர் கேட்டல XXL, XXL, 4XL, 5XL 3 பீஸ் செட். என்ன செட் கேட்டாங்கன்னு கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, நீங்க தான் கேட்டீங்க. என்ன சொல்றது, ப்ளஸ் சைஸ் வேணும் அப்படினீங்க. சோ ப்ளஸ் சைஸ்க்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன ஃபேப்ரிக் சார் இது? வேட்டிகன் ஃபேப்ரிக். ஓகே சார். சூப்பரா இருக்கு. தெரியுதா? துப்பட்டாவும் பாருங்க கம்ப்ளீட் ஒயிட் வித் ஃப்ளோரல் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. துப்பட்டாவும் பிரீமியமா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு சார். துப்பட்டாவும் நல்லா இருக்கு இல்லீங்களா? ஆமா. ஓகே, சோ இது வந்து
பிளஸ் சைஸ்ல S2 டபுள் எக்ஸ்எல் இருக்குது, பிளஸ் டபுள் எக்ஸ்எல் டு 5XL இருக்குது, ரெண்டுத்துலயும் இருக்குது. ஸோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னா அங்க பாருங்க மேல அடுக்கி வச்சிருக்கோம். மேல பார்க்கலாம், மேல இது எல்லாம் இல்லைங்களா? ஆமா மேடம், குவான்டிட்டி இதெல்லாம் வந்து சரியா, குவான்டிட்டி நிறையவே வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கலம்கரி காட்டன் குவாட் செட்ஸ் கேட்டிருந்தாங்க போன வாட்டி. கலம்கரி குவாட் செட்ஸ் பாருங்க, நல்லா இருக்கு குவாட் செட்ஸ். போன வாட்டி ஏ லைன் வந்தது, இப்போ கலம்கரி குவாட் செட் வந்திருக்கு இல்லீங்களா? அது ஏ லைன் குவாட் செட்ஸ், இது வந்து சைடு கட் குவாட் செட்ஸ். சைடு கட் குவாட் செட்ஸ் பாத்தீங்களா? ஓகே சார். தெரியுது ஏதாவது? சோ இதுக்கு இருக்கிற டிமாண்ட் எதுக்குமே இல்லன்னு சொல்லலாம். சாஃப்ட் மெட்டீரியல் கூட பார்க்கலாம் நீங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படினு. சோ வித் ஸ்கேலப் நெக், ஓகேங்களா? ஓகே ஓகே, டிஃபரண்டான ஸ்கேலப் இல்லீங்களா? இத பாருங்களா, தெரியுதா? சாஃப்ட் மெட்டீரியல். சோ கலம்கரி காட்டன் இது, சரிங்களா? அதோ டச்ல நிறைய பேர் கேட்டது இக்கத்ல. ஓ, இக்கத்ல நிறைய கலர்ஸ் வந்திருக்குங்களா? சூப்பர் சார். இக்கத் ஹேண்ட்லூம் 3 பீஸ் செட் மேடம் இது. சோ வித் லைனிங். இதெல்லாம் வித் லைனிங்ங்களா? வித் லைனிங்ல வந்து 3 பீஸ் செட்ஸ். 3 பீஸ் செட்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது ஒரு நெக் டிசைன், டிஃபரண்டான நெக் தெரியுதா? ஓகே, தெரியுது சார், தெரியுது. வந்து காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு இது. எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படினு. இக்கத்ல 3 பீஸ் செட். ஓகே, எப்படி சார் தோணுது உங்களுக்கு? டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. தானா வருது மேடம், தானா வருதுங்களா? எங்க மூஞ்சி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு, தெரியுதா? தெரியுது மேடம். என்ன வச்சு என்ன மேடம் காமெடி பண்றீங்க நீங்க வேற, மூஞ்சி காட்ட மாட்டீங்க ஒரே வாட்டி. அத விடுங்க, நிறைய பேரோட வெயிட்டிங் என்ன தெரியுமா? ராசில்க் அண்ட் செட்டிநாடு. இப்போ செட்டிநாடு வந்திருக்குது, வாங்க வேணும்போது வாங்கிக்கோங்க, இருக்கும்போது வாங்கிக்கோங்க. காட்டுங்க மேடம். காமிக்கிறேன் சார், காமிக்கிறேன். கொஞ்சம் இப்படி வந்தா நல்லா இருக்கும். வந்துட்டா மேடம் இந்த சைடு, நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னது? செட்டிநாடு 3 பீஸ் செட்டுங்களா? அது பிக் பார்டர்ல வந்திருக்காங்க வாட்டி. ஓகே சார், லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு மேடம். சார் இது காமிக்கவே இல்ல நீங்க கலர்ஸ். ஆமா, இதுல கலர்ஸ் இருக்கு. ஒரு கலர் காமிச்சு மீதி கலர்ஸ் காமிக்கல. அது நீங்க குரூப் அப்டேட் பண்றேன் மேடம், குரூப் அப்டேட் பண்ணும்போது பாருங்க. ஆமா, வேற என்ன வீடியோல பார்த்த உடனே அப்படியே வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்குமா, ஐட்டம்ஸ் இருக்கு அது இல்லையா? சோ நான் இப்பவும் சொல்றேன், குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கு என்கிட்ட, கிட்ட 10 செட் தான் இருக்கு பிரசன்ட். ஓகே, இப்போ சொல்றேன் நான். ஆல்ரெடி பாதி பேக் பண்ணிட்டு இருக்காங்க फ्रेंड्स. பாதி பேக் பண்ணிட்டோம். ஆமா, அதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மேடம். நீங்க சொல்றீங்க 2 ஓகே, 3 4 ஓகே, 5 6 7 தலைமையில ஒண்ணு வச்சுக்கோங்க. 8 இன்னும் எடுக்க முடியல, 10 இருக்குது. ஓகேவா? டிசைன்ல அவ்வளவுதான் இருக்கு பிரசன்ட்டுக்கு. அதனால வந்து லிமிடெட் ஸ்டாக். அதுல கலர்ஸையும் காட்டிடுறேன் நானு. Black, ஓகே, இது சம்திங் என்ன ராமர் கிரீன், கிருஷ்ணர் கிரீன் எல்லாம் இருக்குது, அது பாத்துக்கலாம் நீங்க. ஓகே, பிங்க் கண்ட்ரா கிரீன் கலர் கூட தெரியாது உங்களுக்கு. வித் லைனிங்கா சார் இதெல்லாம்? ஆமா, வித் லைனிங். வேற என்ன நினைக்கீங்க? இத பாருங்க, இது இந்த பர்பிள் கூட நல்லா இருக்கு பாருங்க. டார்க் பர்பிள் மேடம். அது பர்பிள் உங்க ஒரு ப்ளூ ஷேட் மாதிரி இருக்கு பாருங்க சார். பர்பிள் உங்க ஊர்ல? ஆமா சார், ப்ளூ சொல்லுவாங்க மேடம். பர்பிள் வந்து துப்பட்டா. துப்பட்டா கிடையாது, அது பிங்க் காம்பினேஷன். பிங்கா? ஆமா, இது பிங்கா? வைனா ஏதோ வாய்க்கு வந்ததால சொல்லுங்க. இப்போ பிரசன்ட் ஸ்டாக் இருக்குங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னா இமிடியேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அதை விட்டு டிஃபரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்களா. இது வந்து ரோமன் சில்க். பாருங்க, இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாம் ரோமன் சில்க்ல இருக்குது. ரோமன் சில்க்ல குர்தீஸ். ஓகே, சோ வித் லைனிங்ல இருக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் டிஷ்யூங்களா மேடம்? இங்க கொடுங்க மேடம், இங்க கொடுங்க மேடம், நீங்க காமிச்சிடுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் டிஷ்யூ. தெரியுதா மேடம்? அதுக்கப்புறம் வாட்டிகன் குவாட்செட்ஸ். நீங்க கீழே இருக்கீங்களா? சரி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய இருக்குது, காட்ட முடியல. அதை நீங்க பிடிச்சிக்கோங்க மேடம். கீழே வந்து பார்த்து என் மொபைல் கீழே விழுந்துட்டு போகுது. ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். சோ அதை விட்டு வேற கலெக்ஷன்ஸ் கூட இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது பிரசன்ட்க்கு. இப்போதைக்கு அது காட்டியிருந்தேன் நான். நெக்ஸ்ட் மீதி வீடியோ வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் புது கலெக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. சோ அப்டேட் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இப்போ மணி டைம் பாருங்க எவ்வளவு நேரத்துக்கு வீடியோ. 10:30 நைட். இருங்க மேடம். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லி இருக்க, எப்படி வாங்கணும்னு சொல்ல மாட்டேன்ற நிறைய பேர் கேக்குறீங்க. இப்பவும் சொல்றேன், இத பாருங்களேன், இது ஒரு பண்டல் செட் என்ன வேணா சொல்லிக்கோங்க. இது ஒரு செட். ஓகே, இதுல 4 சைஸ் வரும். M, L, XL, XXL கம்பல்சரி இத வாங்கணும் மேடம். ஓகேவா? இந்த மாதிரி மினிமம் 6 பண்டல் வாங்கணும். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு பண்டல் நான் வாங்கணும், டெஸ்ட் செக் பண்ணணும், ப்ளீஸ் வந்துருங்க, வண்டி ஏறிட்டிங்க, வந்துருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்துருங்க. பார்த்த குவாலிட்டி நிறைய பேர் கூட இன்னைக்கு வந்தாங்க. சார் தொட்டு பார்த்தா சார் நல்லா இருக்கு சார், ஒன்னு எடுத்த இடத்துல 1 lakh எடுத்து வந்தாச்சு 2 lakh வாங்கிட்டேன் சார் போயிட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏறி வந்துருங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வீட்டில் உக்காந்துட்டே ஆர்டர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு சேல் பண்ணுங்க. நீங்க நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த ஏன் டைலாக் மேடம் நீங்க ஆமா நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்றீங்களா? நிறைய காபி, டீ, ஜூஸ் எல்லாமே பண்ணுவோம். சரி நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வரோம். சோ பண்ண வேண்டியதெல்லாம் குரூப்ல ஜாயின் ஆயிடுச்சுங்களா உங்க சின்ன முதலாளி கேம்? அவனுக்கு என்ன இருக்கு அப்படியே பசாலன் விட்டச்சத பாருங்க எப்படி அடிக்கறான்ட்டு இப்படி இருக்குது இந்த ஜமானா. நெக்ஸ்ட் வருங்கால சேர்மனா சீஃப் அவரு அவர் அவுட் ஏதோ ஒண்ணு. நெக்ஸ்ட் நான் சொன்ன வந்த லோ பட்ஜெட்ல நிறைய டிசைன்ஸ் எடுத்தோம் சார். உங்களுக்கு ஏதாவது ஐட்டம் தெரியுமா? என்ன ஐட்டம்ன்ட்டு தெரியாதுங்களா? அவருக்கு என்ன தெரியும்? ஒரு இது வந்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் தான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கேலப் நெக்கோட நம்ம லோ பட்ஜெட்ல எடுத்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க கீழே சார் தயவு செஞ்சு லோ பட்ஜெட்ல குவாட் செட் கூட கொண்டு வாங்க சார், நிறைய டிமாண்ட் இருக்கு எங்களுக்கு. நான் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சிரிப்பு மேடம் வருது, என்ன தெரியுமா? 180 சிரிச்சிடுங்க போதும் பரவாயில்ல. சிரிக்க முடியல மேடம். 180 rupees குர்த்தி சார்னா குவாட் செட்டான்னு கேக்குறாங்க. 180 rupees குர்த்திஸ் மேடம்னா இல்ல குவாட் செட்டான்னு கேக்குறாங்க. அப்ப 185 rupees செட் கூட இருக்குங்களா? ஸோ சாமி குர்த்தியே ஒரு 180 வருது, அப்போ கூட பேண்ட். ஸோ மேடம் இங்க பாருங்களேன், அது ஒரு நாள் போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இல்ல அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் மெட்டீரியல்ல கொஞ்சம் கிளாத் எடுக்கும். 1 மீட்டர் துணி எவ்வளோ கவுண்ட் பண்ணுங்க, 2 மீட்டர் துணி எவ்வளோ, 3 மீட்டர் துணி எவ்வளோ, ஒரு பேண்ட்டை குர்த்தி ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளோ ஆகுது, அவரோட ஸ்டிச்சிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, கொஞ்சோண்டு தான். அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. 180 rupees குர்த்தி அப்படின்னா நீங்க ஒரு கிளாத் 1 மீட்டர் வாங்கிட்டு போய் ஸ்டிச்சிங் பண்ண விட்டுவாங்க ஒரு குர்த்தி பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ரெஸ்பெக்ட். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, குர்த்தி 2 பீஸ், ஆமா 2 பீஸ் கடிக்குது, கரெக்டு தான். கடிக்குது கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அது மெட்டீரியல் பார்க்கணும், சும்மா வந்து இது மாதிரி பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால நிறைய என்ன சொல்றது, நிறைய டிசைன்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் கரீங்களா நீங்க வெயிட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு சர்ப்ரைஸ்கா we are coming soon in தமிழ். ஓகே லேண்ட் ஆக போறோம். ஓகே நன்றி வணக்கம்.